to our channel Grandma Indra's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிரெட் வச்சு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பிரெட் பீட்சா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ரெசிபி எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பீட்சா பண்ணதுக்கு நம்ம இப்போ என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். சின்ன துண்டு கேரட்டை துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கார்னை உதுத்து வச்சுருக்கேன். கேப்சிகத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மொசரல்லா சீஸ் எடுத்துருக்கேன். 2 சாசேஜ் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஸ்லைஸ் பிரெட்டில் இப்போ நம்ம மயோனைஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நல்லா பண்ணணும், நல்ல எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுறது போல பண்ணணும். இதுல இருக்க இன்கிரீடியன்ட்ஸை நம்ம இப்ப எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வைக்கலாம். முதல்ல கொஞ்சம் கார்ன் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இதுக்கு மேல துருவி வச்சிருக்க கேரட்டை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இதுக்கு மேல சாசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இதுக்கு மேல கேப்சிகம் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இதுக்கு மேல மொசரல்லா சீஸ் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். சீஸ் கொஞ்சம் நிறையவே வைங்க, அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். நம்மகிட்ட இருக்க 6 ஸ்லைஸையும் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ பிரெட் பீஸாவை பேக்கிங் ட்ரேல எடுத்திருக்கோம். நம்ம இனி இப்போ பேக் பண்ண போகிறோம். 220 டிகிரி சென்டிகிரேட்ல நம்ம இனி இப்போ 10 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். டேஸ்டியான பிரெட் பீட்சா ரெடி. நம்ம இனி இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீஸு, வெஜிடபிள்ஸ், மயனேஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.